டார்லிங் மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார் சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் உலகமெங்கும். காஞ்சிபுரம் பச்சைய பார்சல்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை. தலைமுடி கலைஞ்சிருக்கும், அப்படி இப்படி கண்மை கலைஞ்சிருக்கும், எல்லாமே ரிஜெக்ஷன்ஸே எப்படி நடக்கும்னா உங்க நோஸ் ரொம்ப ஷார்ப்பா இருக்கு, வேண்டாம். யாருமே பர்ஃபெக்டா எப்படி ஒரு ஃபிகரா இருக்க முடியும்? ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்க வேணாமேன்னு சொல்லிட்டு என்னை வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணி இது பண்ண சொன்னாங்க. நீ அது எப்படி சொல்லி கேட்பாங்க, கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா. என் நிறைய மோசமான விஷயம் நடந்திருக்கு. நான் போயிட்டு ஈவினிங் நின்றுட்டு இருக்கேன், சார் என்னாச்சு சார், சேனல் என்ன சொன்னாங்க. நம்ம லைட்டாக ஒரு தலையை அசைச்சா கூட அதில் வந்துட்டு பாரதி இல்லாமல் வேற ஒரு ஆள் வந்துடுவாங்க. ஏன்னா நான் படிச்சுட்டு இருக்கும் போதே மாடலிங் பண்ணிட்டு இருந்தேன். பெருசாக நடிப்பு மேலே ஈர்ப்பு இல்லை. எனக்கும் ரவி அணியோட அந்த பேர் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருப்பேன். பட் கொஞ்ச நாள் அதில் ட்ராவல் ஆக ஆரம்பிச்சு, ஓகே என்னதான் இருந்தாலும் மாமா நமக்கு தான். ரொம்ப ஈகரா வெயிட் பண்றோம், யாரு சேர போறாங்க ஏதாவது எங்களுக்கு சொல்ல முடியுமா? ஓகே, அது அந்த ஹார்ட்டை தூக்கி இங்க ரீப்ளேஸ் பண்ணி ரேவதிக்கு வந்து யார் ரொம்ப பிடிக்காதா? க்ரஷ் இல்லைன்னா வேற யாராவது இருக்காங்களா? அதில் நிறைய பேர் இருக்காங்க. காலேஜ்லேயே இருக்காங்க, ஸ்கூல்ஸில் இருக்காங்க, என் வீட்டு பக்கத்தில் இருக்காங்க. பார்க்க ஒரு மாதிரி டெடி பேர் மாதிரி இருக்கீங்க, நல்லா நீங்களே பேசலாம் போனால் கூட எனக்கு உங்ககிட்ட பேசணும்னு தோணும். ஹார்ட்பீட் வெப் சீரிஸ்ல தான் இன்னைக்கு இங்கே ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அவங்க யார் அப்படின்னா அதில் ரொம்ப சைலண்டாக ஹோம்லியாக இருப்பாங்க. இப்போ பாருங்க, இங்கே வந்திருக்க நம்மளுடைய ஆக்ட்ரஸ் ரேவதி அவர்கள். வணக்கம் ரேவதி. வணக்கம். ஸோ ரேவதி வந்து உங்களை பார்க்கும்போது பாரதியாக இவ்வளோ நாள் பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப சைலண்டாக ஹோம்லியாக மாமா மாமான்றதுக்கு அப்புறம் வேறு வார்த்தையே இல்லாமல் இருந்தீங்க. இன்னைக்கு இவ்வளோ போல்டாக வேற ஒரு லுக்கில் உட்காந்துருக்கீங்களே. ஸோ ஹூஸ் பாரதி, ஹூஸ் ரேவதி? நிறைய பேருக்கு வந்து ரேவதி யாரு பாரதி யாருங்கிறது கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் பாரதி டோட்டலாக வேறு மாதிரி இருப்பாங்க. ரொம்ப இன்னசென்ட், ரொம்ப சைலண்ட்டாக, ஒரு ஷால் கூட இல்லாத ஒரு பொண்ணு, ரொம்ப ஊர் பக்கத்துலேருந்து வந்த ஒரு பொண்ணு. ஆனால் ரேவதியாக பார்க்கும்போது எல்லாரும் மாதிரி கேஷுவலாக, நானும் ஒரு ஜீன் போடுவேன், எல்லாமே போடுவேன், அந்த மாதிரி ஒரு ஆள். ஸோ நீங்கள் இந்த பப்ளிக்லலாம் போகும்போது உங்களை கண்டுபிடிக்கிறாங்களா? இல்லவே இல்லைங்க, ரொம்ப கஷ்டம். என் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களுக்கே அது தெரியறதில்ல. சொன்னால் கூட அது நீ பொய் சொல்லாத, அது நீ கிடையாது, வேறு மாதிரி இருக்குது, அந்த பொண்ணு டோட்டலாக வேறு மாதிரி இருக்குது, ஹேர் ஸ்டைலே வேறு மாதிரி இருக்குது. ஆக்சுவலி நார்மலாக என்னோட வந்து கர்லி ஹேர், இதுதான் என்னோட ஒரிஜினல் ஹேர். அது வந்து டோட்டலாக அது வேறு மாதிரி இருக்கும். நான் ஃபஸ்ட்டு போகும்போதே எனக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கே ஏன்னா அனிதா அவங்களுக்கும் கர்லி ஹேர் இருக்கும். ரெண்டு பேருக்கு காம்பினேஷன் சீன்ஸ் நிறைய வரும். ஸ்டார்டிங்கில் அவங்களுக்குள்ள தான் நிறையா சீன்ஸ். ரெண்டு பேரும் அப்படிங்கும்போது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்க வேணாமேன்னு சொல்லிட்டு என்னை வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணி இது பண்ண சொன்னாங்க. ஸோ அது டோட்டலாக வேறு ஹேர் ஸ்டைலுங்கிறதுனால, லுக்கும் வேறங்கிறதுனால நிறைய பேர் கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே நிறைய பேர்கிட்ட சொன்னால் நீ அது அப்படி சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நிறைய பேருக்கு. இந்த ஒரு விதத்தில் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம்ல வேற ஒரு ஆள் அப்படிங்கும் போது, நம்மளை நம்ப வைக்கிறோம்ல இன்னொருத்தர், இவங்க தான் பாரதின்னு நம்ப வைக்கிறது எனக்கு ஒரு சந்தோஷம். ஸோ பாரதி அப்படிங்கிறத நாங்கள் ஹார்ட் பீட்டில் வந்து பார்க்குறோம். ரேவதி யாரு, என்ன படிச்சிருக்கீங்க, நீங்கள் எப்படி ஆக்டிங்குள்ளே வந்தீங்க? நான் சென்னை பொண்ணு தான். நான் என்ஜினியரிங் ஐடி படிச்சிருக்கேன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இண்டஸ்ட்ரிக்குள்ளே எப்படி வந்தீங்கன்னு கேட்டால் நிஜமாவே சுத்தமாக ஞாபகம் இல்லை. ஏன்னா நான் படிச்சுட்டு இருக்கும் போதே மாடலிங் பண்ணிட்டு இருந்தேன், சின்னதாக பண்ணி, அதுக்கப்புறம் ஆர்ட் ஃபிலிம்ஸ் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். பண்ணிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு இதில் வந்துட்டு எனக்கு ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிமுக்கு கேட்டாங்க. அப்போ வந்து எனக்கு பெருசாக நடிப்பு மேலே ஈர்ப்பு இல்லை. ஆனால் எனக்கு வந்து நியூஸ் ரீடர் ஆகணும்னு ரொம்ப ஆசை இருந்துச்சு. ஏன்னா சின்ன வயசுலேருந்து வீட்டில் நியூஸ் ஓடும்போது நான் அதை சொல்லி பார்த்துட்டே இருப்பேன். நிறைய ஆடிஷனும் அட்டன் பண்ணியிருக்கேன். பண்ணும்போது வேணாமா, கொஞ்சம் இன்னும் உச்சரிப்பெல்லாம் கொஞ்சம் சரியாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் நானும் வந்துட்டு வீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்பேன். எனக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இது சொல்ல வியாடாக இருக்குமோன்னு எனக்கு தெரியல, எனக்கு வந்து பார்க்குற விஷயத்தெல்லாம் ட்ரை பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன். என் வீட்டிலே சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து அதில் சக்ஸஸ் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு இது அதுக்கப்புறம் டப்பிங், நான் பண்ண ஷார்ட் ஃபிலிமுக்கு டப்பிங் பண்ணேன். அதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ரொம்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக, ஒரு சின்ன ரூம்குள்ளே உட்காந்து நம்ம மானிட்டரை பார்த்து பேசுறது எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அது ஃபஸ்ட்டு கொஞ்சம் நான் ட்ரை பண்ணேன். அதனால வந்து நான் நியூஸ் ரீடர் அப்படிங்கிறதே நான் விட்டுட்டு பிடிச்சிருக்க விஷயத்த நான் பண்ணுவோம் அப்படின்னு நான் நினைப்பேன். ஸோ அதை மாதிரி ட்ரை பண்ணும்போது மாடலிங், ஆக்டிங் வந்தேன். நிறையா ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணேன், யூடியூப்ஸில் நிறைய வீடியோ பண்ணேன், மூவிஸ் ரொம்ப சின்னதாக பண்ணேன். ஆக்சுவலி நான் ஒரு மூவியில் ஒரு சாங் வரும், அடியே அழகேன்னு சொல்லிட்டு ஒரு சாங் வரும், தெரியல, ஒரு நாள் கூத்து ஒரு படத்தில். அந்த படத்தில் நான் பண்ணேன். அந்த படத்தில் அந்த பாட்டில் வந்துட்டு ஹே இட்ஸ் மை டேட் அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லும். அந்த பொண்ணு நான் தான். படிச்சுட்டு இருந்தேன் அந்த டைமில். நிறைய பேர் அது வந்து மீமாக எனக்கு அனுப்புவாங்க, நல்லா இருக்கே, இது கூட நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ லைட்டாக ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஆனால் அந்த இன்ட்ரெஸ்ட் மட்டும் எனக்கு எங்கேயுமே ஃபுல் ஸ்டாப் வைக்காமல் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருந்தது. ஆக்டிங் வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. எதனால் பிடிச்சிது அப்படின்னு தெரியல. ஏன் எனக்கு ஒரு கட்டத்தில் நான் வந்து ஃபீல் பண்ணது என்னென்னா, நம்ம நிஜ வாழ்க்கையில் பண்ண முடியாத சில விஷயங்கள் கேரக்டராக வந்து நம்ம நடிப்பில் இருக்கும் போது எனக்கு ரொம்ப அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ நடிப்பு அப்படிங்கிறது ஒரு மாதிரி வேறு ஒரு ஜானரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் இது இப்போது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் ரொம்ப ஆசைப்பட்டு தான் நான் செய்கிற ஒரு விஷயமா அது மாறிடுச்சு. அப்படி
இது மட்டும் நான் எனக்கு தெரிஞ்சு தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். லாங் டேர்மா என்ன ஆசை? எனக்கு வந்து இந்த மீடியா ஃபீல்டுல ஒரு ஆக்ட்ரஸா இதை பண்ணணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா? இந்த பொண்ணு நல்லா நடிக்குதுப்பா, எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நல்லா பண்ணுது அப்படின்னு சொல்லணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதை நான் முதல்ல ஃபீல் பண்ணணும்னு நினைப்பேன். ஓகே, நம்ம எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அதில் நம்ம வந்து நம்ம சந்தோஷப்படுத்துகிற அளவுக்கு நம்ம ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கோம், அது ஜஸ்டிஃபை பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் முதல்ல ஃபீல் பண்ணணும்னு நினைப்பேன். அதுக்கப்புறம் தான் மற்றவங்க அதை நினைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம். என் அம்மா வந்து என் அம்மாக்கெல்லாம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறது பெருசாக அவங்களுக்கு விருப்பம் இல்லை. நான் பண்ணாத பெரிய விஷயமா அவங்க பார்த்ததே இல்லை. அதான் என்னமோ பண்ணிருக்கேன், நிற்கிறேன், நடக்கிறேன், சிரிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. என் தங்கச்சி பயங்கர சப்போர்ட்டிவ். அவங்க நான் என்ன பண்ணாலும் ஃபஸ்ட்டு குறை சொல்கிறது அவங்களா தான் இருப்பாங்க. ஸோ வந்து அது அவங்கக்கிட்ட தான் நான் நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணுவேன். பண்ணும்போது எனக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறதே நான் அவங்ககிட்ட பேசி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் பண்ணணும் ரொம்ப ஆசை எனக்கு. இப்போ ஒரு ரோல் எனக்கு கிடச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்ச பாரதியை நான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்த ரோல்ஸ்க்கும் பாரதிக்கும் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. ரொம்ப சைலண்ட்டாக சட்டிலாக. இது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஸ்டார்டிங் எடுக்கும்போது. ஏன்னா நம்ம லைட்டாக ஒரு தலையை அசைச்சா கூட அதில் வந்துட்டு பாரதி இல்லாமல் வேற ஒரு ஆள் வந்துடுவாங்க. அப்படிங்கிற ரொம்ப சட்டிலாக பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பட் ஆனால் எனக்கு இப்போ அது ரொம்ப பிடிச்சி போய் நான் பண்ணிகிட்ருக்கேன். பாரதிங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு கனெக்டடான ஒரு கேரக்டர். ஏன்னா நான் அந்த கேரக்டர் அவ்வளோ பிடிச்சி பண்ணுறேன்னு நினைக்கிறேன். டைரக்டர் சாரும் அப்துல் சாரும் ஒரு பெரிய ஒரு பார்ட் அதில். ஃபஸ்ட் டைம் போகும்போதே ரொம்ப பயந்தேன் நான், எப்படி இருக்குமோ என்னன்னு சொல்லிட்டு. போனோடனே எனக்கு கேரக்டர் பற்றி பெருசாக எதுவும் சொல்லலை. நான் ஃபஸ்ட்டு ஆடிஷன் தான் அது. ஆக்சுவலி எனக்கு சொன்னதே அது எப்படின்னா லுக் டெஸ்ட் வாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. நான் போனேன், 3 சீன் பண்ணி முடிச்சோம். என்கிட்ட நீங்கள் செலக்டட்னே சொல்லவே இல்லை, எனக்கு தெரியவே தெரியாது. நான் போயிட்டு ஈவினிங் நின்றுட்டுருக்கேன். என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. சார் என்னாச்சு சார், சேனல் என்ன சொன்னேன். அம்மா செலக்ட் ஆகி நடிச்சே முடிச்சிட்டேம்மா, 3 சீன் பண்ணிட்டேம்மா, என்னம்மா இப்போ வந்து கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொன்னேன். எனக்குலாம் ஷாக்கு, என்னங்க சொல்கிறீங்க, திடீர்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நம்ப முடியாமல் தான் அந்த கேரக்டரே எனக்கு வந்துச்சு. எனக்கு அங்கேருந்து கம்ஃபர்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா கூட நடிக்கிறவங்களும் சரி, சாரும் சரி, எல்லாருமே ரொம்ப ஜாலியாக ரொம்ப அந்த வைப்லேயே இருப்பாங்க. ஸோ நமக்கு அந்த கம்ஃபர்ட் கிடைக்கும் எல்லாருக்கிட்ட இருந்தோம். ஆனால் ரொம்ப பயந்து தான் நான் பண்ணதை, ஆனால் வெளியில் காமிச்சிக்கல. கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டேன் நான். ஏன்னா அந்த ரோலோட அந்த ஆர்க் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் வந்து பிடிச்சதுக்கப்புறம் செட் ஆயிடுச்சு. இந்த ரவி அணி ஃபேன்ஸ்லாம் எங்கேயாவது உங்களை பார்த்து கேட்குறாங்களா, ஏன் இப்படி பண்ணுறீங்க, ஒழுங்காக யூஎஸ் கிளம்பி போங்க? இல்லை நான் ஏதாவது ஃபோட்டோ போட்டேன்னா அது கீழே வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. எப்போவுமே ரவி அணி தான் சொல்லிட்டே இருப்பாங்க. பட் ஸ்டார்டிங்கில் எனக்கும் ரவி அணி தான் ரொம்ப பிடிக்கும். நான் அன்றைக்கிட்டையும் செட்டில் சொல்லிட்டே இருப்பேன் அவங்கக்கிட்ட, எனக்கும் ரவி அணியோட அந்த பேர் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டே இருப்பேன். பட் கொஞ்ச நாள் அதில் ட்ராவல் ஆக ஆரம்பிச்சு, ஓகே என்னதான் இருந்தாலும் மாமா நமக்கு தான் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எனக்கு செட் ஆயிடுச்சு. பாரதி ரவி தான் எனக்கும் கொஞ்சம் செட் ஆகி போயிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ எனக்கும் அதுதான் பிடிக்கும். முன்னாடி வந்து எல்லாருமே வந்து ரவி எங்கே நான் வீடியோஸ் பார்த்தாலும் ரவி அணி தான் அது கீழே கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இப்போ வந்து அது மாறி இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. அதுலேருந்து கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணி, ஓகே ரவி பாரதி பிடிச்சிருக்கு, இந்த பேர் பிடிச்சிருக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்ம எடுத்தோடனே வராமல் அது கொஞ்சம் கொஞ்சமாக அது ஸ்லோவாக தான் அது புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க, பிடிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு இப்போ அவங்களுக்கு நிறைய. நாங்கள் ஒரு ஆடியன்ஸாக ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறோம், யார் சேர போகிறாங்கன்னு ஏதாவது எங்களுக்கு சொல்ல முடியுமா? யாரு, அனியா இல்லை பாரதி? இல்லை தெரிஞ்சிடும். இப்போ 2 வீக்ஸில் தெரிய ஆரம்பிச்சிடும். போக போக பண்ணுறதை வச்சு, ரவி பண்ணுறதை வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிடும். என்ன பாரதி என்ன ஊருக்கு போகிறாங்களா இல்லை இங்கே தான் இருக்க போகிறாங்களா எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதை பார்த்து, ஏன்னா சஸ்பென்ஸ் உடச்சுனா நல்லா இருக்காது. விமனா அது மீடியா ஃபீல்டில் இருக்கும்போது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்துருக்கணும், நிறைய பாடி ஷேமிங்ஸ் இருந்திருக்கும், நிறைய விஷயங்கள் இருந்திருக்கும். பட் நீங்கள் இந்த கேள்வி கேட்டது ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது. ஏன்னு தெரியல. நிறைய பார்த்துருக்கேன், நிறைய ஏகப்பட்டது பார்த்துருக்கேன். யாருமே பர்ஃபெக்டாக எப்படி ஒரு ஃபிகராக இருக்க முடியும்? ஒரு நோஸ் வந்து இப்படி தான் இருக்கணும்னு எங்கேயும் எழுதி வைக்கல. ஒரு ஐஸ் வந்து இவ்வளோ பெருசு தான் இருக்கணும், அதுதான் பர்ஃபெக்ட் ஷேப் அப்படின்னு யாரும் சொன்னதில்லை. ஹைட் முக்கியமாக. ஹைட்டுக்கெலாம் நிறைய நான் பார்த்துருக்கேன். ரிஜெக்ஷன்ஸே எப்படி நடக்கும்னா, உங்கள் நோஸ் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது, வேண்டாம், நீங்கள் ரொம்ப ஹைட் கம்மியாக, ஷார்ப் நோஸ் இருக்கவங்களுக்கு தான் சான்ஸ் கிடைக்கும். இல்லை அது அப்போ கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அப்போ நான் ரொம்ப ரொம்ப சின்ன பொண்ணு. அப்போ நான் ரிஜெக்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப குட்டி பொண்ணு. அப்போலாம் எனக்கு ரொம்ப அது கஷ்டமாக இருக்கும். எப்படி அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கும். வீட்டில் போய் அழுவேன். வீட்டில் சொல்லுவாங்க, வேணாம் இது வேணாம் விட்டுரு, எதுக்கு இது பண்ணுற அப்படின்னு சொல்லி. என் தங்கச்சி சொல்லிட்டே இருப்பா, இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க அப்படி சொல்லுவாங்க. நான் நிறைய ரிஜெக்ஷன்ஸ் பார்த்துருக்கேன். ரிஜெக்ஷன்ஸ் பார்க்கும்போது தான் சில விஷயத்த நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்மளையும் டெவலப் பண்ணி கொண்டு போக முடியும், நம்மளை ஷேப் பண்ணிக்க முடியும் நான் நினைக்கிறேன். கரெக்ட் டைமில் நீங்கள் கரெக்டாக ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், கண்டிப்பாக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நிறைய விஷயம் நல்லது நடக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அது நடந்துட்டு இருக்குது. ஸோ அது கண்டிப்பாக அப்படி தான் பார்க்கணும். ஸோ நிறைய பேர் வந்து உண்மையாக சொல்லணும்னா பெண்கள் வந்து இப்படி தான் இருக்கணும், இப்படி இருந்தால் தான் நம்மளை மற்றவங்களுக்கு பிடிக்கும். அது மீடியான்னு வரும்போது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய விஷயங்கள் இதுதான். என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் நீங்கள் வந்துட்டு இதை நான் சொல்லாமான்னு எனக்கு தெரியல, ஆனால் நார்மலான ஒரு விஷயம் தான், எல்லாரும் பேசக்கூடிய ஒரு விஷயம் தான். பெண்கள்னா ஹேரில் அந்த கையில் இருக்க ஹேர் ரிமூவ் பண்ணும்,
இப்படி இருக்கணும், இதை செட் பண்ணும், அதை செட் பண்ணுன்றது. நான் வந்து ஹேர் ரிமூவ் பண்ணுற பழக்கமே எனக்கு கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நான் பண்ணிட்டு இருந்தேன், பட் எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்கின் இது இரிட்டேஷன் இருந்ததுன்னா பண்ணுறது விட்டேன். பட் எனக்கு இது இப்போ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த ஹேர் ரிமூவ் பண்ணாதான் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் எந்த ஸ்லீவ்லெஸ் போட்டாலும் அதை ரிமூவ் பண்ணுறது, எந்த ஃபோட்டோஸ் நான் போட்டாலும் அதை நான் பண்ணுறது கிடையாது. நான் ஸ்லீவ்லெஸ் போடுறாங்கிறதுக்காக அதை மெனக்கிட்டு அதை பண்ணுற வேலை இல்லை. அதுக்காக நான் பண்ணவே மாட்டேன்னு அர்த்தம் இல்லை. எனக்கு அது கம்ஃபர்டபுளாக நான் பண்ணுவேன், இல்லைனா அதை விட்டுருவேன். ஓகே, நம்ம அழகாக இருக்கோம்ல, நம்ம முதல்ல நம்மளை ரசிக்கும் போது தான் இன்னும் ரொம்ப அழகாக தெரியும்னு நான் நினைக்கிறேன். இந்த 21க்கு அப்புறம் வரக்கூடிய இன்செக்யூரிட்டிஸ் வந்து மோஸ்ட்லி இந்த சரௌண்டிங்ஸால, இல்லை சொசைட்டிஸால, இல்லை நிறைய விஷயங்களால அது வருது. பட் நம்மளை எப்படி நம்ம ரசிக்கிறது, அதுக்கு ஏதாவது சில டிப்ஸ்லாம் ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் ஒரு நாள் இப்போ எழுந்துக்கிறீங்க, எழுந்த உடனே எல்லாருக்கும் முகம் எப்படி இருக்கும், எடுத்தோடனே ரெஃப்ரெஷிங்காக பயங்கரமாக க்யூட்டாக அப்படிலாம் இருக்க போகிறதில்ல. தலைமுடி கலைஞ்சிருக்கும், அப்படி இப்படி கண்மை கலைஞ்சிருக்கும், எல்லாமே இருக்கும். அதுவே ஒரு அழகு தான். நம்ம அழகாக தானே இருக்கோம் அப்படின்னு நினச்சாவே அப்படி தான் இருக்கும். நம்ம ஆல்ரெடி அழகாக தானே இருக்கோம். முதல்ல அழகுங்கிறது அதுக்கு ஒரு டெஃபினேஷனே இல்லைல்ல. இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி ட்ரெஸ் பண்ணணும், அப்படி உங்கள் கம்ஃபர்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்போ இருக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போவே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எல்லார் கண்ணுக்குமே கான்ஃபிடென்ஸ் தாங்க அது. நம்ம ஒரு ட்ரெஸ் பண்ணுறோன்னா அந்த ட்ரெஸ்ஸில் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவோம், உங்கள் கான்ஃபிடென்ஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். அப்படி வரும்போதே ஆட்டோமேட்டிக்காக மற்றவங்க கண்ணுக்கு நீங்கள் அழகாக தான் தெரிவிங்க. முதல்ல மற்றவங்க கண்ணுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களும் ஃபஸ்ட்டு உங்களை செட் பண்ணிக்கும் போது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். முக்கியமாக மைண்டை ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கிட்டாலே நிறைய விஷயம் அழகாக தெரியும். இந்த அட்டையர்ல பாரதி எங்கள்கிட்ட பேசினா எப்படி இருக்கும்? சும்மா என்ன வந்து யோசிச்சுக்கோங்க. நான் தான் வந்து ரவி. நீ சொல்ல நீ ஓகே, அது அந்த ஹார்ட்டை தூக்கி இங்க ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஹார்ட்டை தூக்கி ரீப்ளேஸ் பண்ண நீ சொல்ல நீ. ஆமா ஆமா, அதேதான் அதேதான். அந்த சர்ஜரி முடிஞ்சிருச்சுல. சொல்ல நீ. சரி, என்னம்மா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எனக்கு புதுசாக ஒரு ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. எங்க? நம்ம ஆர்கே ஹாஸ்பிட்டலில். ஆர்கே ஹாஸ்பிட்டல்லாம் வரக்கூடாதுமா. அந்த ஹாஸ்பிட்டல் தான் வேலை பார்ப்பேன். நீங்கள் வேணால் வேறு ஹாஸ்பிட்டல் போய்க்கிங்க. சரிங்க. இதுதான் வந்து நீங்க அப்படியே அந்த இடத்துக்கு போனே அப்படியே மாறிடுவீங்க. மேபி அந்த காஸ்டியூம்லாம் போட்டோனே அப்படியே மாறிடுவீங்களா தெரியல. அந்த பாரதின்னு அந்த வாய்ஸ் வந்தாலே நான் மாறிடுவேன். பாரதி வாய்ஸும் அப்படியே இப்போ நீங்க சேஞ்ச் ஆகும்போது உங்க வாய்ஸும் ஒரே மாதிரி இருக்கு. நீங்க தான் வாய்ஸ் கொடுக்குறீங்களா? எனக்கு ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 4 எபிசோட்ஸ் நிஜமாவே எனக்கு செட் ஆகல, பிடிக்கல. அவங்க என்னடா வேற மாதிரி இருக்கு என்னடா அப்படின்னு நினைச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் பார்க்கும்போது எனக்கே தோணுது, என்னையே நம்ப வச்சிட்டாங்க அவங்க. நான் தான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே என்னன்னா பரவாயில்லையே நல்லா இருக்கு. இப்போ எல்லாருமே அந்த வாய்ஸ்க்கும் அந்த பொண்ணு தான் பேசுறாங்கன்னு நினைச்சு அப்படியே செட் ஆகி போயிட்டாங்க. ஸோ செட்ல வந்து உங்களுக்கு யார் ரொம்ப ஃபேவரட்? யார் கூட நிறைய நீங்க செட்ல வந்து ஆஃப் ஸ்கிரீன்ல வந்து யார் கூட ஜாலியா பேசிட்டு இருப்பீங்க? ரொம்ப ஃபேவரட்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் எனக்கு அவங்களோட பேசும்போது, இப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட வந்து பேசும்போது அவங்களே நம்ம கிட்ட பேசாம போனா பேசணும்னு தோன்ற ஒரு ஆள் எனக்கு அப்படின்னா நான் அவர்கிட்டே சொல்லியிருக்கேன். செட்டில் ராக்கி எனக்கு ரொம்ப பிடிக்கும். நார்மலாகவே செட்டில் பயங்கரமாக பேசிட்டு ஜாலியாக இருப்பார். நான் அவர்கிட்டே சொன்னேன், பார்க்க ஒரு மாதிரி டெடி பேர் மாதிரி இருக்கீங்க, நல்லா நீங்களே பேசாமல் போனால் கூட எனக்கு உங்ககிட்ட பேசணும்னு தோணுது ராக்கி அப்படிலாம் சொல்லியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ராக்கினா. பாரதிக்கு வந்து ரவி வந்து ரொம்ப பிடிக்கும்னு எங்களுக்கு தெரியும், மாமான்னு. ரேவதிக்கு வந்து யார் ரொம்ப பிடிக்கும்? ஏதாவது க்ரஷ் இல்லைன்னா வேற யாராவது இருக்காங்களா? அதில் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா நீங்கள் நிறைய இடத்துல பார்க்கலாம். க்ரஷ் வந்து எப்படி உருவாகுதுன்னு எனக்கு தெரியல. சில பேர் பார்க்கும் அழகாக இருந்தால் நல்லா நமக்கு பிடிக்கும், சில பேர் ட்ரெஸ்ஸிங்ஸ் நல்லா பண்ணால் பிடிக்கும். காலேஜ் டைம்ல இருந்தே எனக்கு நிறைய க்ரஷ் இருக்குது. ஆனால் சொல்லாமல் விட்டுட்டேன். எனக்கு இப்போ அதை நினச்சி ரொம்ப வருத்தமாக இருக்குது. காலேஜ்லேயே இருக்காங்க, ஸ்கூல்ஸில் இருக்காங்க, என் வீட்டு பக்கத்தில் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. இப்போது பெருசாக இல்லை. ஆனால் இப்போ ரீசெண்ட் டைமில் யார் மேலேயும் க்ரஷ் பெருசாக வரதில்லை. அது ஏன்னு எனக்கும் தெரியுறதில்லை. நானும் யோசிச்சு பார்த்தேன் ஏன் இப்போ அப்பெல்லாம் தோன்றதில்லை அப்படின்னு. நிறைய பேர் இருந்திருக்காங்க. அந்த க்ரஷ்ல யாராவது இப்போ உங்களை இன்ஸ்டால ஃபாலோ பண்ணி பார்க்குறாங்களா? இந்த மாதிரி பார்க்குறாங்க. எனக்கு அது ரொம்ப ஜாலியாக இருக்கும். நம்ம அப்போ அவங்க மேலே ஒரு க்ரஷ் ஆனோம், இப்போ அவங்க நம்ம கிட்ட அப்படி இருக்காங்கும் போது உள்ளுக்குள்ளே தோணும், ஓகே பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஏதாவது இருக்கு அந்த குவாலிஃபிகேஷன்ஸ் ஏதாவது இந்த மாதிரி இப்படிப்பட்ட ஒரு லைஃப் பார்ட்னர் தான்? எனக்கு அதெல்லாம் இல்லவே இல்லைங்க. நல்ல பையனாக இருந்தால் போதும். நம்மக்கிட்ட ஜாலியாக ரஃப் அண்ட் டஃபாக இல்லாமல் ஜாலியாக இருந்தால் போதுங்க. ஜாலியாக இருந்தாலே எனக்கு போதும். வேறு எந்த குவாலிஃபிகேஷன்ஸ் வேணாம். நம்ம மாற்றிக்கலாம், வேணும்னா மாத்திக்கலாம். எப்படி சொல்ற மீன்ஸ் நமக்கு ஏதாவது சின்ன இது இருக்கும்ல, அதெல்லாம் அவங்க டோட்டல் கேரக்டரே மாத்த தேவையில்ல. நமக்கு சின்ன அந்த விஷயம் இருந்தா அதை வேணா மாத்திக்கலாம். மற்றபடி குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் வேணாங்க. உங்க லைஃப்ல ரொம்ப டிப்ரெஸ்டான மொமெண்ட்ஸ் ஏதாவது இருந்திருக்கா? டிப்ரெஸ் ஸ்டேட்ஸ் ஏதாவது இருந்திருக்கா? நிஜமாவே எனக்கு தெரியல. எனக்கு நிறைய மோசமான விஷயம் நடந்திருக்கு. இப்போ நான் ரீகால் பண்ணா கூட எனக்கு அது ஞாபகத்துக்கு வராது. ஏன்னா டக்கு நான் மறந்துடுற ஒரு ஆள். எவ்வளோ பெரிய மோசமான விஷயம் நடந்தாலும் எனக்கு அது எப்படி மறக்குதுன்னு எனக்கே தெரியல. அந்த மாதிரி எந்த விஷயமும் இப்போ நான் ரீகால் பண்ணி சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு கிடையவே கிடையாது. அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் டிப்ரெஸ் பண்ணவும் பண்ணாது. நான் எப்படி இருப்பேன்னா, எனக்கு அந்த நிமிஷம் சண்டை போடணும்னு தோணுச்சா சண்டை போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் சரியாயிடுவேன். இந்த நிமிஷம் நல்லா இருக்கமா அவ்வளோதான், அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு தெரியாது. ஆனால் ஜாலியாக இருக்கிறது தான் என்னோட ஹேபிட். நன்றி, தேங்க்யூ ஸோ மச். டார்லிங் மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார்.
சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் உலகமெங்கும். காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை.